அமைச்சர்களா இருக்கிறவங்க அத்தனை பேரையும் வர சொல்லி போயஸ்கார்ட வீட்டுக்கு எல்லாரையும் ஒன்னா உட்கார வச்சு என்ன பன்னீர்செல்வம் செய்யறாரு சொல்லுங்க, நேரா சொல்லுங்க, நான் கேட்கணும் அப்படிங்கிற. இல்ல நாங்க இதோ போய் கேட்டோம், ஏதோ ஒரு போலீஸ் அதிகாரிய மாத்தணும்னு ஒரு மந்திரி சொல்லி இருந்திருக்காரு. அவர் நல்ல அதிகாரி இல்ல, அம்மா இருக்கும் போதே ஒதுக்கி வச்ச மனுஷன். நான் டக்குன்னு சொன்னேன், அம்மாவே சரியில்லைன்னு சொல்லி ஒதுக்கி வச்சவரை எப்படி போட முடியும்? அதுல ஒண்ணு தவறு இல்ல பன்னீர்செல்வம் சொன்னதில்ல அப்படின்னு நான் அந்த மந்திரிக்கே எடுத்து சொல்றேன். இதெல்லாம் போய் ஒரு குறையா சொல்லலாமா அப்படின்னு சொல்றேன். அம்மாட்ட ஒரு பழக்கம், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கட்சிக்காரவங்க தலையீடு இருக்கக்கூடாது, அப்படிதான் நடத்தினாங்க. அதனாலதான் திருட்டு இல்ல, பிரச்சனைகள் இல்லாம இருந்தது. மந்திரிகளுக்கு அது வேலை இல்லை. போலீஸ் ஸ்டேஷன்ல யார போட்டா உங்களுக்கு என்னம்பாங்க அம்மா, நானே என் காதால கேட்டிருக்கேன். அதனால நல்ல அதிகாரிகளை தான் போடணும்ன்றாங்க. இப்ப அம்மா இல்லை என்னன்னா அவங்க சீட்டை கொடுத்து போடுன்னு இருக்காங்க. அவரு என்ன சொல்லியிருக்காரு, இல்ல அது அம்மா சொன்னது, அது அப்படியே தான் போகணும்னு இருக்காரு. அவர் மேல அதுல தப்பு இல்லை, நானா இருந்தாலும் அதை தான் செய்வேன். இப்படி ஆச்சு. அவர் ரொம்ப நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவருக்கு, அவராலையும் வெளில சொல்ல முடியல. அதுக்கப்புறம் பார்த்தேன், இதை எப்படியோ விட்டுட்டு போனா பிரச்சனை பெருசாகும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகுதான் நான் ஆகுறேங்கிற முடிவுக்கு வந்தேன். இல்லைன்னா நான் வந்திருக்க மாட்டேன். பொதுச் செயலா இருந்து நான் கச்சா பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனா இந்த பிரச்சனை உள்ளுக்குள்ள புகஞ்சதுனால இதை தடுக்கிறதுக்கு ஒரு வழி இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணி தான் நான் ஒத்துக்கிட்டேன். அதுக்குள்ள பன்னீர்செல்வத்துக்கு என்ன ஆச்சோ தெரியல. அவருக்கே தெரியும், எல்லாரையும் வச்சு ஒன்னா வச்சுதான் பேசுற. என்ன ஆயிடுச்சு, திடீர்னு போய் அம்மா சமாதியில போய் உட்காந்துட்டாரு. போய் உட்காந்து தர்ம உத்தரவுட்டார். அது யாரோ சொல்லி இருக்காங்க, எல்லாருக்கும் புரியும். ஏதோ கேட்டு அவரு ஏதோ பண்ணிட்டாரு. கடைசியில் அதே இன்னை வரைக்கும் அவருக்கு சிக்கலாயிடுச்சு. அது வேற.